இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு வண்டி வருதாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சமையல்காரன். அவன் மூக்குக்குள்ள கையை வச்சுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அவன் பேசுறது யாருக்குமே புரியல. உடனே அந்த இடத்துல ஒரு வந்து அவன் பேசுறது எனக்கு புரியுது, இந்த இடத்துல டிராகுலா ஒரு ஹியூமனை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் எல்லாரும் பதறாங்க. என்னது ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வளராதையா, இந்த இடத்துல யாரையா ஒரு ஹியூமன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிராகுலாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்து நம்ம ஜானி பொறுமையா நகர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். உடனே அந்த எலி வந்து பிடிச்சிருது. அதோ அவன் தான் ஹியூமன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிராங்கன்ஸ்டைன் பா அவன் ஹியூமன்லாம் கிடையாது, என்னோட கசின் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த எலி அவன் ஜானியோட உடம்புக்குள்ள புகுந்து அப்படி இப்படி கலைக்கிறதுக்குள்ள அதை வெளியில அனுப்புறதுக்காக ஜானி தலையெல்லாம் கலைச்சி விட்டுறான். உடனே அவனோட மேக்கப் எல்லாமே கலைஞ்சு போயிடுது. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிச்சு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. நம்மள மான்ஸ்டர்ஸை பார்த்து பயப்படுற மாதிரி அவங்க வந்து ஹியூமனை பார்த்து அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. மேவிஸ் வராங்க, வந்து நீ ஹியூமனான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே ஜானியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி கவலைப்படல, ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜானி அங்கிருந்து டிராகுலாவை பாக்குறான். டிராகுலா வந்து ரொம்ப முறைச்சு பாக்குறாரு. உடனே ஜானி என்ன பண்றான்னா மேவிஸோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீயே ஒரு மான்ஸ்டர், நீயே ஒரு டிராகுலா, உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுவாங்க, உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு மேவிஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. நம்ம டிராகுலாக்காக பிடிக்காத மாதிரி நடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். உடனே மேவிஸ் இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.